نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يغلل يأتي بما غل يوم القيامة صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயரிய அரங்கில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய கருத்தரங்கின் தலைவர் உள்ளிட்ட மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாநில மாவட்ட வட்டாரங்களினுடைய நிர்வாக பெருமக்கள், பெருந்திரளாய் பங்கேற்றிருக்கிற மார்க்க அறிஞர்கள், உமராக்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வக்ஃப் ஆக்கிரமிப்பும் அழிவும் என்றொரு தலைப்பிலே நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அல்லாஹுவிற்காக அகில உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் வக்ஃப் செய்தவர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். நமக்கெல்லாம் தெரியும், வக்ஃப் என்றால் ஸ்டாப் என்று பொருள், நிறுத்து என்று பொருள். அது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டதோ வக்ஃபையே நிறுத்திவிட்டார்கள். இப்போதெல்லாம் யாரும் வக்ஃப் செய்வதே இல்லை. அதற்கு காரணம் பொருளாதாரத்தின் மீது கொண்ட சொத்து சேர்க்க வேண்டும் என்கிற பேராசை என்பதையெல்லாம் தாண்டி கண்ணுக்கு முன்னாலே அழிந்து போகிற ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிற வக்ஃபுகளை பார்த்து நாம் வக்ஃப் செய்தாலும் இதுதான் நிலையோ என்று நிறுத்தி இருப்பார்களோ என்னவோ, வக்ஃப் இப்போது குறைந்து விட்டது. ஒரு சில செய்திகளை மாத்திரம் வக்ஃபினுடைய ஆக்கிரமிப்பு மற்றும் அழிவு குறித்து நான் உங்களுக்கு முன்னாலே முன்வைத்து முடிக்க வேண்டும். காரணம், கடந்த ஒரு மாதம் 2 மாதமாக இந்த தலைப்புகளில் ஜும்மாவில் உரையாற்றி விட்டு வந்தவர்கள் தான் இங்கே எதிரிலே இருக்கிறார்கள் என்கிற போது இந்த தலைப்பில் மிக விரிவாக உள்ளே போக வேண்டியதில்லை. ஒரே ஒரு தடவை வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் கியாமத்து வரை அது வக்ஃப் ஆகிவிடும். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் எவ்வளவு தூர நோக்கோடு வக்ஃப் செய்தார்கள் என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவரவர்கள் ஊருக்கும் நாட்டுக்கும் மட்டுமல்ல, எங்கோ உலகத்தில் ஏதோ நடக்கிற இஸ்லாமிய பணிகளுக்கு எந்தெந்த நிலங்களிலோ எழுதி வைத்தார்கள். ஆச்சரியமாக இருக்கும். எகிப்தினுடைய ஜாமிஉல் அஸ்கருக்கு இலங்கையில் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, வக்ஃப் சொத்து. என்ன சம்பந்தம்? ஒண்ணுமில்லை, ஜாமிஉல் அஸ்கர் நல்லா நடக்கணும். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இந்தோனேசியாவில் இருந்து 90% அஸ்கருக்கு வருமானம் போகிறது. என்னன்னா, இந்தோனேசியா முழுக்க அஸ்கருக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். சுமத்ரா தீவின் கரையோரம் எல்லாம், அப்போவெல்லாம் ஃபேமிலியில யார் மௌத்தானாலும் பிள்ளைக்கு எவ்வளவு விட்டுட்டு போனாங்க, அஸ்கருக்கு எவ்வளவு எழுதி வச்சாங்க என்ற கேள்வி மௌத்தானவர்களின் வீட்டிலே இருக்குமாம். அஸ்கருக்கு தெற்காசியாவினுடைய ஏராளமான பகுதிகளில் வக்ஃபுகள். எல்லா கல்லூரிகளுக்கும், தமிழகத்தின் மதரசாக்களிலே இருந்து, அகில இந்திய அரபிக் கல்லூரிகளிலே இருந்து வக்ஃபுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்தந்த ஊரில் அல்ல, நாலா பக்கமும் எக்கச்சக்கமான வக்ஃபுகள். இந்த வக்ஃபுகளின் மீது கை வைத்தால், அபகரித்தால், அதன் வருமானத்தை தவறாக தின்ன துவங்கினால், குர்ஆன் சொல்லுகிறது, وَمَنْ يَغْلُلْ يَأْتِ بِمَا غَلَّ يَوْمَ الْقِيَامَةِ
அபகரித்ததை சுமந்தவனாக மறுமையிலே அவன் வருவான். ஹதீசுகளில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள், ஒட்டகத்தை அபகரித்தவன் ஒட்டகத்தோடு மாட்டோடு ஆட்டோடு எதை அபகரித்தானோ அதோடு வருவான். குலூல் என்ற ஒரு அரபி வார்த்தை உலமாக்கள் நன்கறிவார்கள். குலூல் திருடுறதுக்கெல்லாம் வேற வேற வார்த்தை இருக்கு. சிறுக்கத்து அப்படின்னு எல்லாம் சொல்றோம். கபருக்குள்ள கஃன் துணி திருடுறன்னா அதுக்கு வேற வார்த்தை இருக்கு. கபாஷுன்னு சொல்லி தனியா வாக்கியம் அந்த திருடுறவனுக்கு இருக்கு. ஒவ்வொரு திருட்டுக்கும் தனித்தனி வார்த்தை வைத்திருக்கிற இஸ்லாமிய ஃபிக்ஹ் குலூல் என்று பொது சொத்திலே கை வைப்பதற்கு. பொது சொத்திலே கை வைத்தால் குலூல், நீ கை வைத்து அடுத்தவனுக்கு வழங்கினாலும் செல்லாது என்கிறது மார்க்கம். திர்மிதியினுடைய ஆரம்ப பாடம் லா துக்பலு ஸலாத்தும் பிகைரி துகூர் வலா ஸதகத்தும் மின் குலூல், சுத்தமில்லாமல் தொழுகை ஏற்கப்படுவதில்லை, பொது சொத்தில் கை வைத்த காசுகளால் தர்மம் ஏற்கப்படுவதில்லை என்பது திர்மிதியினுடைய முதல் பாடம். அன்பானவர்களே, குலூல் என்பது அல்லாஹ்வின் சொத்துக்களில், பொது சொத்துக்களில், கனிமத்துகளில், முஸ்லிம் சமுதாயத்திற்கான உடைமைகளில் கை வைத்து ஆக்கிரமிப்பு செய்வது. எதற்கு எழுதினார்களோ அதற்கு மட்டும் தான் செலவழிக்க வேண்டும். மீறினால் அதுவெல்லாம் ஆக்கிரமிப்பு தான். பாய்க்கு பயன்படுத்தணும்னு வக்ஃப் இருந்தா பாயை தவிர அவங்க எழுதி வச்ச காசுல வேற எதுவும் வாங்க முடியாது. துருல் முக்தாரினுடைய ஃபிக்ஹ் சட்டம் சொல்லுகிறது, என்னைக்குன்னு வக்ஃப் செஞ்சிருந்தா ஜைத்துக்காக வேண்டி மட்டும் தான் அதை பயன்படுத்த முடியும், எண்ணெய் அல்லாத வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது. கபிரிஸ்தானுக்கு வக்ஃப் செய்ததில் கபிரிஸ்தான் மாத்திரம் தான், வேற எதுவும் முடியாது. வரிசையாக நாம் வக்ஃபுடைய பாடத்திலே பார்க்கிறோம். ஆச்சரியம், குடிப்பதற்கு தண்ணீருக்காக என்று எழுதி வைக்கப்பட்ட வக்ஃபிலே குளிக்க கூடாது என்கிறது துருல் முக்தார். குடிப்பதற்கென்றால் ஷர்த்துல் வாக்கிஃபி கனஸில் குர்ஆன், வாக்கிஃபினுடைய நிபந்தனை, வக்ஃப் செய்தவர்களின் நிபந்தனை குர்ஆன் ஆயத்திற்கு சமமானது. ஆயத்தை எப்படி மீற முடியாதோ மீறப்படாதோ, ஒரு வக்ஃபிலே எழுதி வைத்தவர் எதற்கு எழுதி வைத்தாரோ அது மீறப்படாது. முன்னாலே பேசிய உலமாக்கள் சொன்னார்கள், லா துபாஉ வலா தூரது வலா துவாப், அது அன்பளிப்பு செய்யப்படாது, விற்கப்படாது, யாருக்கும் வாரிசாக்கப்படாது, கியாமத்து வரை அல்லாஹ்வுக்கு சொந்தம். இதைத்தான் இன்றைக்கு எக்கச்சக்கமான ஆக்கிரமிப்புகள். வக்ஃப் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு நிறைய பேர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, முஸ்லிம் அல்லாதவர்களும் எக்கச்சக்க ஆக்கிரமிப்பு. முஸ்லிம் அல்லாதவர்கள் சமீப காலங்களில் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ஒரு மாசமா நம்ம பார்த்தோம். அந்த ஊர் தியேட்டரு, இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு, அந்த ஊர் பெட்ரோல் பங்கு, எத்தனை ஊர்ல இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கிளறி வெளியே போட்டாங்கன்னு வைங்களேன். ஆக்கிரமிப்புகள் நிறைய. அதற்கு அடுத்து பராமரிக்கிறேன் என்ற பெயராலே சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தவர்கள் நிறைய பேர். பராமரிப்பதற்கு முத்தவல்லி மட்டும்தான் அது. அதாவது ஓனர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அல்லாஹ், மேனேஜர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி முத்தவல்லி. அவர் மேலாண்மை தான் செய்ய வேண்டும், மேனேஜ்மெண்ட் தான் செய்ய வேண்டும். காலப்போக்கிலே யாரும் கோவிச்சு கூடாது, நாட்டிலே இருக்கிற நிறைய முத்தவல்லிகளால் நிறைய வக்ஃப் சொத்துகள் ஏப்பமிடப்பட்டது. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, சிவன் சொத்து குல நாசம், கொஞ்சம் சேர்த்துக்கணும், அல்லாஹ் சொத்து முத்தவல்லி நாசம்னு. நிறைய அப்படியும் ஆக்கிரமிக்கப்பட்டு நிறைய போய்விட்டது. தவறாக நினைக்க வேண்டாம். கொஞ்சம் வக்ஃபுகள் இன்னைக்கும் இருக்குது. அந்த கொஞ்சம் வக்ஃபுகளே 10,000 கோடி. அதையெல்லாம் பாதுகாப்பதற்காகத்தான் இன்றைக்கு அதை எப்பாடுபட்டேனும் காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் போராடுகிறோம். இதை தாண்டி வந்தீங்கன்னா தனியார் ஆக்கிரமிப்பு நிறைய. முன்னால பேசுறவங்க சொன்ன மாதிரி பள்ளிவாசல் கடைகள் இங்கிருந்து இதுவரை, இதுக்கு அந்த பக்கம் பூரா வாடகை 40,000, இதுக்கு இந்த பக்கம் பூரா 40,000. திடீர்னு பள்ளத்துக்குள்ள இறங்கி 4,000. பள்ளி கடை ஆரம்பிச்சு பள்ளி கடை முடிகிற வரைக்கும் 4,000. அதுக்கு அப்புறமும் இப்புறமும் எல்லாம் 40,000. அழகான கேள்வி கூட வைத்திருக்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு எதுக்கு காசு? என்ன தேவையோ அதை வாங்கிக்க, பேங்க்ல சேர்த்து வைக்கிற அளவுக்கு பள்ளிவாசலுக்கு எதுக்கு என்று வாடகை கொடுக்காத வக்கணைதாரர்கள் பேசுவதை பார்க்கிறோம். இப்ப என்னன்னா தனியார் ஆக்கிரமிப்பு, அந்த சொத்து இந்த சொத்து எல்லாம் தாண்டி இப்ப அரசும் ஆக்கிரமிப்பதற்கு வருகிறது. அந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுவதற்குத்தான் கடந்த ஒரு 2 மாத காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நாட்டில் உள்ளவர்கள். அரச பயங்கரவாதம் மாதிரி, அரச ஊடகங்கள் மாதிரி அரச ஆக்கிரமிப்பு என்று இதை சொல்லலாம்.
வக்ஃப் சட்டத்துக்குள்ளே இவர்கள் உள்ளே வந்திருப்பதை. அன்பானவர்களே, வக்ஃப் சொத்துக்களை, பொது சொத்துக்களை ஆக்கிரமித்தால் என்ன நடக்கும்? நீங்கள் எல்லாரும் கிதாபுகளில் நிறைய பார்த்திருப்பீர்கள். இங்கே இருப்பவர்கள் 90% உலமா பெருமக்கள். வாதியுல் குராவிலே ஹைபரிலே இருந்து திரும்பி வருகிற போது இந்த சஹாபி ரிஃபாஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு சின்னதாய் அவருக்கு திடீரென்று அம்பு வந்து மேலே விழுந்து அவருக்கு தூபா ஷஹாதா, ஷஹீதாகிவிட்ட அந்த நண்பருக்கு வாழ்த்துகிறோம்னு எல்லா சஹாபாக்களும் அவர்களுக்கு வாழ்த்து சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பையை திறந்து பாருங்கள், பொது சொத்திலே திருடப்பட்ட ஒரு போர்வை இருக்கிறது, அது அவரை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இதை சொல்லிக் கொண்டிருக்கிற போதே ஒரு பெல்ட் மாதிரி ஒன்ன கொண்டு வந்து ஒருத்தர் வைத்து விட்டார் முன்னாலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி. இதை நான் எடுத்தேன்னார். இது பெல்ட் அல்ல, நரகத்தினுடைய வார் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு ஜுப்பாவை திருடி வைத்ததற்காக வேண்டி அவர் நரகத்திலே கொழுந்து விட்டு எரிவார் என்று சொன்ன அறிவிப்பு சஹீஹுல் புகாரியில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இப்படி நிறைய அறிவிப்பு. ஜனாசா தொழ வைக்க மாட்டேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்த ஜனாசாக்களின் வரிசையில் யூதர்களுக்கான கயிறு இருந்தது. ஒரு கயிறு, அறிவிப்பாளர் சொல்லுகிறார் 2 திர்ஹத்துக்கு கூட மதிப்பு பெறாது அந்த கயிறு. அதுவெல்லாம் ஆக்கிரமிப்பின் காரணமாக அழிவை இட்டு செல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் சொல்லி தந்த செய்தி. அன்பானவர்களை, இன்றைக்கு நமக்கு முன்னாலே இருக்கிற மிகப்பெரிய போராட்டம் இதுதான். நான் நிறைவாய் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த வக்ஃபினுடைய ஒன்றிய திருத்தம் கொண்டு வந்திருக்கிற புதிய சட்ட திருத்தத்தில் 2 விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒன்று, முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃப் சொத்தினுடைய அந்த ஒன்றியத்திற்குள், வாரியத்திற்குள், அதை பாதுகாக்கிற கமிட்டிக்குள் வருகிறார்கள். உச்சகட்ட ஆபத்து. 2வது ஆபத்து, ஒரு சொத்து வக்ஃபா இல்லையா என்பதை முடிவு செய்கிற அதிகாரம், டிசைடிங் அத்தாரிட்டி, மாவட்ட கலெக்டர் கையில் கொடுக்கப்படுகிறது. நீ அது வக்ஃப் சொத்து என்று சொன்னாலும் கலெக்டர் இல்லை என்று கையெழுத்து போட்டு விட்டால் அது எத்தனை ஆயிரம் கோடியாக இருந்தாலும் கையை விட்டு போய்விடும் என்கிற அபாயம் இந்த ஒன்றிய திருத்த அரசு கொண்டு வருகிற திருத்த சட்டத்திலே வருகிறது. மீண்டும் மீண்டும் என்ன விலை கொடுத்தேனும் போராடி வக்ஃப் சட்டங்களை பாதுகாக்கிற கடமை நமக்கு உண்டு. இங்கிருக்கிற உலமாக்களும் உமராக்களும் பிரார்த்தனைகள் மட்டுமல்ல, தேவைப்பட்டால் வருங்காலங்களில் களத்தில் இறங்கி போராடவும் வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்துவானாக, ஆக்கிரமிப்போரையும் அப்புறப்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.